ஆண்டவனுடைய உடைமை பொருள். நான், அதாவது உயிர், நான் இறைவனுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம அறிவில் வரும். அப்படி வரும்பொழுது தற்போதம் என்பது அற்றுப்போகும். அதுவரையும் நமக்கு தற்போதம் என்பது இருக்கும். நான் எனது அப்படின்னு சொல்லக்கூடியது தற்போதம். அப்போது அந்த பசுஞானம் அப்படிங்கிற நிலையில் நமக்கு தற்போதம் இருக்கும். அது எப்போ அழிந்து போகும் அப்படின்னா, நாம் நூலை கற்று கேட்டு சிந்தித்து அதுக்கப்புறம் அதனால் தெளிவு பெறும் பொழுது நமக்கு ஆன்மபோதம் அழிந்து என்ன வருங்க, பதிஞானமானது நமக்கு கைவரப்பெறும். இப்போ பதிஞானம் எப்போ நமக்கு கிடைக்குதோ அப்போது அந்த பதியை தரிசிக்கலாம். நம்ம பதியை தரிசிக்கலாம். அதை தான் இங்கே சொன்னார். அவங்க தான் சைவ சித்தாந்தர் அப்படின்னு சொன்னார். அப்போ கற்க வேண்டியதை கற்கணும் அப்படின்னார். எதுங்க கற்க வேண்டியது? நிறையா இருக்குதே, நான் எதை படிக்கிறதுன்னு தெரியல. நான் எது கற்க வேண்டியது அப்படின்னா, நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதங்கள். இப்போ நமக்கு எடுத்துக்கிட்டால் திருமுறை என்பது தமிழ் வேதங்கள். அப்போ இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதம் சிவாகம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுபோல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதம் ஆகமம். வடமொழியில் வேதம் உண்டு, ஆகமம் உண்டு. நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கும் உண்டு. நம்ம திருமுறைகள் எல்லாம் தோத்திரம், சைவ சித்தாந்தமெல்லாம் சாத்திர நூல்கள்னு நமக்கு பெரியவர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது சாத்திரமும் தோத்திரமும் ஆனார்தாமேன்னு அப்பருசாமி தேவாரத்தில் பாடியிருக்கிறார். அப்போ அந்த திருமுறைகளையும் சாத்திரங்களும் தான் நாம் கற்க வேண்டியது. ஏன்? அதுதான் உண்மை பொருளை நமக்கு உணர்த்தக்கூடியது. மற்றவையெல்லாம் உண்மை பொருளை நமக்கு உணர்த்தார். அதனால் அதை தான் கற்க வேண்டிய. ஏன்? அதில் தான் சொல்லப்பட்டு இருக்கின்றது இறைவனுடைய பெருமையும் அவனுடைய கருணையும். எதில் சொல்லப்பட்டு இருக்குது? அவனால் கொடுக்கப்பட்ட அந்த சாத்திரம் தோத்திர நூல்களில் மட்டும்தான் சிவபெருமானுடைய கருணையும் அவனுடைய பெருமையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி அந்த நூல்களை கற்கும் பொழுது அவன் கருணையை நாம் தெரிந்து கொள்ள முடியும், அப்புறம் உணர முடியும், அப்புறம் அவனுக்கு அன்பு செலுத்த முடியும். இப்படி படிநிலைகள் நமக்கு வாய்க்கும். அப்போ முதல்ல கற்க வேண்டியது கற்று அப்படின்னாங்க. சரி, கற்க வேண்டியது தெரிஞ்சாச்சு. அப்புறம் என்னங்க கற்று அப்படின்னாரே, இது நம்ம எங்கெங்கே கற்கிறது? நாமளே வாங்கி புத்தகம்தான் இருக்குது, வீட்லேயே உட்காந்து படித்து, இல்லை நம்ம ஃபோனில் போட்டு யூடியூப் அல்லது வேறு எதுலையா நம்ம போட்டு எல்லாம் கேட்டு பண்ணிக்கலாமா அப்படின்னா, இந்த இடத்துல கற்று அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கற்றல் அப்படிங்கிறதுக்கு